Hello everyone, welcome to saradhaskitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேங்காய் சாதம் மணமா இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 4. இந்த மிளகா காரம் கம்மிங்கிறத 4 போட்டிருக்கேன். 2 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தீஞ்சிராம பார்த்துக்கோங்க. கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்கிற 2 மூடி தேங்காயை போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். தேங்காய் சாதம் சாப்பிடும்போது இதில் போட்டுக்கிற முந்திரி பருப்பும் நிலக்கல்லையும் நல்லா டேஸ்டாக கிரன்ச்சியாக இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு எக் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் செஞ்சுருக்க எக் ஃப்ரை ரெசிபியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற 3 கப் சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sharadha.